நான் வேலைக்கு வர மாட்டேன்னு நினச்சி தானே ஃபீல் பண்ணுறீங்க சீனியர். அதெல்லாம் கிடையவே கிடையாது. நான் என்ன ஆனாலும் சரி, நான் இங்கே எப்படி வந்துட்டு யாருக்கும் தெரியாமல் வந்துட்டு நான் இந்த ஆப்ரேஷனில் இருக்கணும், அதே மாதிரி இருப்பேன் சீனியர். எங்கள் அம்மாவோட கலங்கத்தை நான் போக்குற வரைக்கும் கண்டிப்பாக நான் இந்த இதுவில் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்புறமா என்னது இது கையில் அப்படின்னு சொல்லி கேட்க புடவை காட்டுறாரு. ஓ, இது எனக்கு தானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சூப்பராக இருக்குது சீனியர்னு வச்சு பார்த்துட்டு சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ ரொம்பவே வருத்தமாயிறாங்க. சரி சீனியர், நம்ம பர்த்டேக்கு செல்ஃபி எடுத்துக்கலாம் வாங்கன்னு சொல்லிட்டு ஃபோட்டோலாம் எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு அந்த ஃபோனை வந்துட்டு அங்கேயே டேபிள் மேலே வச்சுட்டு இந்த சாரியை மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க கவனிக்காமல். அப்புறம் அவங்க பாட்டி வந்து என்னடி ரொம்ப சந்தோஷமாக இருக்கா, என்னது இது புது சாரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்க, சிவா எனக்கு கொடுத்தாரு பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி, அவனுக்கு இன்னைக்கு வந்து நல்லா நான் விஷ் பண்ணுறேன், ஃபோன் பண்ணி கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்டி மேலே தானே இருக்காரு, போய் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த காலை வச்சு நான் எங்கடி போகுது, ஃபோன் பண்ணி கொடுன்னு சொல்கிறாங்க. ஐயோ, ஃபோன் வந்துட்டு சிவாகிட்டே விட்டு வந்துட்டேன், நாங்கள் 2 பேரும் செல்ஃபி எடுத்துக்கலாம் அங்கேயே விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓ, இவ்வளோ தூரம் போதா இருக்குது உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரித்விகா இதெல்லாம் கேட்டுக்கிட்டு அவங்க ஒரு பிளானை போட்டுக்கிறாங்க. அவங்க அத்தை பொண்ணோடு சேர்ந்துட்டு உள்ளே போனோடனே இப்போ புடவை மறைச்சி எடுத்துகிட்டு போகிறாங்க. ஐலி கூடவே அவங்க பாட்டி போகிறாங்க. நில்றி, என்னடி மறைச்சி எடுத்துகிட்டு போகிறேன்னு கேட்க, அவள் என்ன வேணால் எடுத்துகிட்டு போவா, அவள் என்ன மரியாதைலாம் பேசியிருக்கேன்னு சொல்கிறாங்க. இவள் எந்த வேலை பண்ணாலும் எங்களுக்கு தானே இதுவாக இருக்கும், ஒன்றும் காமெடின்னு சொல்ல, ஒன்றும் இல்லை புடவை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த புடவை ஏது என்னன்னு கேட்குறாங்க. உனக்கு என்ன டி, எப்படி வந்தால் உனக்கு என்ன, உன் வேலையை பாட்டி சொல்ல, அப்பயே வந்துட்டு இவங்க அம்மா மாதிரி எதனா ஒன்று பண்ணிட்டா என்ன பண்ணுறது, நாங்கள் தானே கஷ்டப்படணும் அப்படின்னு அவங்க சொல்ல, உடனே பலார்னு ஒரு அடி கொடுத்துட்றாங்க ரித்விகா பாட்டி. அப்புறம் இவங்க சமாளிக்கிறாங்க. அப்புறம் அவங்க அம்மாலாம் வந்துடுறாங்க. என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லி கேட்க, இவன் என்னத்துக்கு வந்துட்டு அவங்க அம்மாவை பற்றியெல்லாம் தப்பாக பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த புடவை எப்படி வந்துச்சு, இவளுக்கு முதல்ல இவன் மேலே தான் தப்பு, ஏன் பொண்ணு எதுக்கு அடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஜமுனா வந்து சண்டை போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, எது நடக்க போகுதுன்றதை வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.